ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்ஸிட் டிஎன்பிசிலேருந்து சிந்துவெளி நாகரிகத்துலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 40 வந்து பார்த்தோம். அதில் நமக்கு ரீசெண்டாக அடிக்கடி என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். போன வீடியோவில் ஹராப்பா எங்கே கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம்னா, கைவினை பொருட்கள்லாம் தயாரிச்சிருப்பாங்க இல்லையா, அது எங்கே தயாரிச்சாங்க சரியா, அந்த மாதிரி அதில் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. மேட்ச்சில் கேட்குறாங்க, இல்லைனா பொருந்ததில் வந்து கேட்டுறாங்க. அப்போ நமக்கு வந்து அந்த இடத்துல டக்குன்னு மறந்துடுது. அது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கைவினை பொருட்கள் தயாரிச்சிருப்பாங்களே, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், சங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் பாலக்கோட். சங்கு எங்கே கிடச்சிருக்கோம் அப்படின்னா, சங்கு எங்கே தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னா நாகேஸ்வர் பாலக்கோட் சங்கு. ஓகேவா, நாகம் கடிச்சிச்சுனாலே உனக்கு சங்கு தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பால் ஊற்றிடுவாங்க சரியா. அப்போ சங்குனா உனக்கு என்ன ஞாபகம் வரணும், நாகம் கடிச்சிரும், பால் ஊற்றிடுவாங்க. அப்போ சங்குன்னு பார்த்தோன்னா என்ன போடுறீங்க, நாகேஸ்வர் பாலக்கோட்டுன்னு போடுறீங்க. ஒன்று வந்து முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பாருங்கள், வைடூரியம் அப்படின்னா வைரத்தெல்லாம் யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி, உங்களுக்கே தெரியும் இல்லையா. அப்போ வைரம்னா ஷேர் பண்ணக்கூடாது, ஷேர் டுகை. ரெண்டாவது முடிஞ்சிருச்சா. மூணாவது பாருங்க, கார்னிலியன் அப்படின்னா லோத்தல் சரியா. லோத்தல்னா கப்பல். ஓகேவா, கப்பலுக்கு கப்பலில் போகலாம், ஆனால் காரில் போக முடியுமா, முடியாது சரியா. லோத்தல் அப்படின்னா கப்பல் கட்டும் தளம். கப்பல் கட்டும் தளத்துக்கு நம்ம காரில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அடுத்தது ஸ்ட்ரீடைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ராஜஸ்தான். ஸ்ட்ரீடைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னப்பா, தெற்கு ராஜஸ்தான். ஸ்ட்ரீடைட்னு வரும், என்னன்னா தெற்கு ராஜஸ்தான். ஓகேவா, டைட்டாக இப்போ ராஜாக்கெலாம் ரொம்பவே டைட்டாக இருக்குது தெற்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது செம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமன். செம்பு அப்படின்னா ஓமன் ராஜஸ்தான். செம்பு எங்கே கிடைக்கும், மண்ணில் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்பு, ஓமன், அதுக்கப்புறம் ராஜஸ்தான். இந்த 5 இன்னொரு டைம் பார்க்கலாமா. சங்குனாலே உனக்கு பால் ஊற்றிடுவாங்க, பாம்பு கடிச்சிச்சுன்னா. அப்போ நாகேஸ்வர் பாலக்கோட் ஈஸியாக அடிச்சிடலாமா. வைடூரியம், வைரத்தை யாருக்கும் ஷேர் பண்ணிடாதீங்க சரியா. அப்போ வைடூரியம் ஷேர் டுகை. அடுத்தது கர்னிலியன், லோத்தல் கப்பல் கட்டும் தளம். அப்போ காரில் போகலாம், கப்பல் தளத்துக்கு காரில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றோம். அடுத்தது ஸ்ட்ரீடைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, தெற்கு ராஜஸ்தான். ஸ்ட்ரீடைட் அப்படின்னா தெற்கு ராஜஸ்தான். ஓகேவா, ராஜாக்கு டைட்டாக இருக்குது. செம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் கிடைக்கும், ஓமன் ராஜஸ்தான். ஓகேவா, ஓமன் ராஜஸ்தான் ஈஸியாக அடிச்சிடலாமா. இப்போ சங்குன்னு கேட்டால் நாகேஸ்வர் பாலக்கோட், வைடூரியம் ஷேர் டுகை, கர்னிலியன் லோத்தல், ஸ்ட்ரீடைட் தெற்கு ராஜஸ்தான், செம்பு ஓமன் ராஜஸ்தான். ஈஸியாக இருக்க அந்த ஷார்ட்கட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, திட்டமிட்ட நகரங்கள். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. ஹரப்பா அப்படின்னா பஞ்சாப் பாகிஸ்தான். அப்பாவுக்கு பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு பஞ்சம் வந்துருச்சு, ஏன்னா பாக்கி தராதனால அப்பாவுக்கு பஞ்சம் வந்துருச்சு. ஹராப்பா திட்டமிட்டப்பட்ட நகரங்கள்னு கேட்பாங்க. அதில் ஹராப்பா அப்படி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பாகிஸ்தான். பஞ்சாப் ஓகேவா, பஞ்சாப் வந்ததுனால அவரால் பாக்கி தர முடியல. ஓகேவா, பஞ்சாப் பாகிஸ்தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா. அடுத்து செகண்ட் மொகஞ்சதரா அப்படின்னா சிந்து பாகிஸ்தான். சிந்துவோட முகம் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ சிந்துவோட முகம் அவ்வளோ அழகாக இருக்குது, அவளே பாக்கி தரணும் எனக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மொகஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான் ஈஸியாக அடிச்சிடலாமாப்பா. அடுத்தது டோலவிரா கர்கோட்டா லோத்தல். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டோலோ நம்ம தாள் அடிக்கிறதுனால இந்தியா ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருக்குன்னு தான் இருக்கும் தோல் அடிக்கும் போது. அதுக்கப்புறம் லோத்தல். ஓகேவா, லோத்தல் தல். ஓகேவா, தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டோலவிரா, டோலம் அடிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கருக்கருன்னு தான் இருக்கும், தல். அப்போ டோலவிரா கர்கோட்டா லோத்தல் அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத் இந்தியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குஜராத் இந்தியா. ஓகேவா. அடுத்தது பனவாலி ராகர்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டாங்கன்னா ஹரியானா இந்தியா. பனவாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிக்கிட்ட பணம் அதிகமாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யார்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது, ஹரியானா. அடுத்தது இந்தியாவிலே கொஞ்சம் பணம் அதிகமாக வச்சுருப்பாங்க, யாருன்னா ஹரி. ஓகேவா, ராகர்கி பணம் வச்சுருந்தாலே எப்படி இருக்கும், கருக்குன்னு தான் இருக்கும். அப்போ ராகர்கி பனவாலி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா ஹரியானா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேவாப்பா. சரி, ஷார்ட்கட் பார்க்கலாமா இந்த ரெண்டுக்கும். நான் என்ன சொன்னேன், சங்கு நாகேஸ்வர் பாலக்கோட். சங்குனா என்னப்பா சொன்னேன், நாகம் கடிச்சிச்சுன்னா உனக்கு பால் தான். அடுத்தது வைரத்தை ஷேர் பண்ணாதீங்க, ஷேர் டுகை. கர்னிலியன் லோத்தல், காரில் போகலாம் லோத்தலுக்கு. ஸ்ட்ரீடைட்னா ராஜாவுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அப்போ தெற்கு ராஜஸ்தான். செம்பு அப்படின்னா மண்ணில் கிடைக்கும், ராஜஸ்தான். ஈஸியாக இந்த 5 அடிச்சுட்டு போயிடலாம். அடுத்து 5 பாருங்கள். ஹராப்பா அப்பானா பஞ்சம் வந்துருச்சு அதனால பாக்கி தரல. மொகஞ்சதரனா சிந்து பாகிஸ்தான். முகம் அழகா இருக்கு, அவளே இன்னும் நமக்கு பாக்கி தர்றோம். அடுத்தது டோலவிரா, டோல் அடிக்கிறேன்னா கருக்குன்னு இருக்கும், தள்ளு. அப்போ இந்தியாவில் டோல் அடிப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் குஜராத். பனவாலி ராகர்கி பணம் வச்சிருந்தாலே கருக்குன்னு இருக்கும், அப்போ ஹரியானா இந்தியா. ஈஸியாக அடிச்சிடலாமா. சரிப்பா.
எதுக்காக இதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து வருது. என்னன்னா, நம்ம வந்து குஜராத்லாம் டக்குன்னு அங்க பார்க்கும்போது நமக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆயிருது இல்லையா? அதுக்காக தான் இதெல்லாம் நான் ஷார்ட்கட் எடுத்து போடுறேன். இந்த ஷார்ட்கட்ட நீங்க ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கடைசி வரைக்குமே நான் சொன்ன ஷார்ட்கட் மறக்காது. ஒருவேளை நீங்க படிக்கும்போது புக்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னைக்குமே மறக்காது. சும்மா ஒரு டைம் ஈஸியா நம்ம வந்து அடிச்சுட்டு போயிடலாம். டெஸ்ட் ரிவிஷன் வந்துச்சு அப்படின்னா. இத பார்த்துட்டு டெஸ்ட் போட்டு பாருங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த எல்லைகள்லேருந்து நம்ம கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. இது வந்து டக்குன்னு நம்ம தப்பு பண்ணிடுறது ஈஸியாக. இப்படி போட்டு படிப்பீங்க, அப்படி போட்டு படிச்சிங்கனாலும் வடக்கு என்ன இருக்குது, தெற்கு என்ன இருக்குது, மேற்கு என்ன இருக்குது அப்படின்னு டக்குன்னு மறந்து போயிடும். பார்த்தோன்னே எப்படி அடிக்கிறது, நம்ம சர்க்கிட் பாருங்கள், பார்த்தோன்னே அடிச்சிடலாம். சரியா? இப்போ மேற்கேன்னு வந்துருச்சா, இப்போ மே மாதம் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க, கடங்காரன் வந்துட்டான் பாக்கி தெரில அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், மே மாதம் லீவுக்கு வந்திருக்கீங்க, டோர் ஓப்பன் பண்ணுறீங்க, கடங்காரன் வந்துட்டான் பாக்கி தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஈரான். ஓகேவா? எங்கேருந்து வந்திருக்கான்? ஈரான்லேருந்து வந்திருக்கான். சரியா? மே மாதம் ஊருக்கு வரீங்க, டோரை ஓப்பன் பண்ணுறீங்க, கடங்காரன் பாக்கி தெரிலன்னு சொல்லி வந்துட்டான். ஓகேவா? ஈரான். அடுத்தது வடக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கே ஷேர் டு கை. இப்போ ஆப்கானிஸ்தான் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, வடை சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும்ப்பா. வடையை ஷேர் பண்ணிக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக உனக்கு ஆப்பு தான். வடையை ஷேர் பண்ணலைன்னா உனக்கு ஆப்பு தான். வடையை நீ ஷேர் பண்ணலைன்னா உனக்கு ஆப்பு தான். சரியா? அடுத்தது கிழக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கே ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம். சரியா? உத்தரப்பிரதேசம் அப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேசம் அப்பு. ஆலம் கிழவனுக்கு ஆழம் எடுக்கலை அப்படின்னா நீ மேலே போயிடுவ. அப்பு மேலே போயிடுவ. கிழவனுக்கு நீ ஆழம் எடுக்கலைன்னா நீ மேலே போயிடுவ. சரியா? அப்போ கிழக்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆலம்கீர்பூர் அப்பு உத்தரப்பிரதேசம். ஈஸியாக போடலாமா? தெற்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா டைம் பார்க்குறான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகா என்ன பண்ணுறா? டைம் பார்க்குறா. தெற்கே. ஓகேவா? மேற்குக்கு தெரிஞ்சிச்சுன்னா தெற்கு ஈஸியாக அடிச்சிடலாம். மகா டைம் பார்க்குறான்னா தெற்கே. இன்னொரு டைம் சொல்லிட்டாப்பா. ஓகேவா? மே மாதம் டோரை ஓப்பன் பண்ணால் பாக்கி தரணும்னு சொல்லிட்டு வராங்க ஈரான்லேருந்து. அடுத்தது வடக்கே அப்படின்னா ஷேர் பண்ணல. வடை அப்படின்னா ஷேர் பண்ணல அப்படின்னா உனக்கு ஆப்புத்தான்னு சொல்லி சொன்னேன். ஆப்கானிஸ்தான். கிழவனுக்கு ஆளை எடுக்கலைன்னா அவன் அப்புக்கு போயிடுவான்னு சொல்லி சொன்னேன். அப்போ என்னது? கிழக்கே ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம். தெற்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமதாபாத் மகாராஷ்டிரா. தெற்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் பார்ப்பாங்க யார் அப்படின்னா மகா. இந்த ஷார்ட்கட் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து போடுறேன். இப்போ சிந்துவெளி நாகரிகம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்ததுனால அதில் என்னென்ன இம்பார்ட்டன், எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி கேட்டோடனே டக்குன்னு அடிக்கிறது அப்படின்றதுக்காக இந்த ஷார்ட்கட் வந்து போட்டேன். அடுத்தது என்ன லெசன் போடலாம் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லுங்கள். நம்ம அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டு அந்த லெசனில் இது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் வந்து அடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, நான் இப்போ இன்ன வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு சொன்னேன். ஏதாவது நான் 2 கொஸ்டின் கேட்குறேன், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நான் எல்லைகள்லேருந்து கேட்குறேன். வடக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு நான் எல்லைகள்லேருந்து கேட்குறேன். எல்லைகள்லேருந்து ஒரு கொஸ்டின். வடக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? வடக்கே. ஓகேவா? வடக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? என்ன மாநிலம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கைவினைப் பொருட்கள் தயாரிப்புலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சங்கு. ஓகேவா? சங்கு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட நகரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் இந்தியா பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வருது என்ன? குஜராத் இந்தியா பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.